Hello friends, welcome to English pesa Aasaya. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 83000க்கும் மேல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கீங்க. Thank you very much. நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். நீங்களும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராமும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். பெர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஒரு பயம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? எனக்கும் ரொம்ப இருந்தது, அது என்னப்பா அது பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே கிடையாது, எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. நான் நேற்று போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணி போட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து பயன்படட்டும். நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், சொல்லித்தரலாம். இதன் மூலமாக வந்து அவங்களும் பயனடையட்டும். ஓகே, இப்போது பெர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ரீவியஸாக நான் போட்டிருக்கேன் பார்ட் 1, அந்த வீடியோ போய் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் முடிந்த ஒரு விஷயம். ஓகே, ஃப்யூச்சர்னால் ஃப்யூச்சரில் முடிய போகிற ஒரு விஷயத்தை, ஃப்யூச்சரில் முடிய போகிற ஒரு விஷயத்தை இப்போ சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த வருஷம் நான் வீடு வாங்கியிருப்பேன். இன்னும் வீடு வாங்கலை, ஆனால் அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்கள் வாங்கிடுவீங்க. அப்போ அடுத்த வருஷம் நான் வீடு வாங்கியிருப்பேன், அடுத்த வருஷம் இந்த செயல் முடிஞ்சிடும், நீங்கள் வாங்கிடுவீங்க இல்லையா? இதுதான் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நான் கார் வாங்குவேன், அது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இதே இது நெகட்டிவ் அப்படி சொல்லுவீங்க, இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நான் கார் வாங்க மாட்டேன், இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நான் வீடு கட்டியிருக்க மாட்டேன். ஓகே, இவ்வளோதான் நெகட்டிவ். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது. ஓகே, பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன பார்க்க போகிறோம், நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், நேம். எது வந்தாலும் பரவாயில்லப்பா, பெர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன தான் வரும், வில் ஹாவ். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வில் ஹாவ் அது மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ப்ளஸ் வெர்ப். அந்த வெர்ப் எந்த ஃபார்மில் இருக்கணும், மூன்றாவது வடிவம், வெர்பினுடைய மூணாவது வடிவம் என்னது, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கணும். ஓகே, அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் நான் சொல்கிறதுனால இந்த மூணும் நான் வெர்புக்கும் நான் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிச்சேன். V1, V2, V3 நிறைய பேருக்கு இதில் குழப்பம் இருக்கும். நான் அந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வெர்போட முதல் ஃபார்ம் என்ன சொல்லுவோம்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஃபார்மை பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது ஃபார்ம் என்னது, பிபினா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுதான் நீங்கள் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்லீப், நம்மளோட வெர்பு வந்து ஸ்லீப்னா என்னது, தூங்குறது. ஓகேவா? அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது, ஸ்லெப்ட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்லெப்ட். அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஃபினிஷ் அப்படின்னு என்னது, முடிக்கிறது. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன, ஃபினிஷ்ட். ஃபினிஷ்ட். அவ்வளோதான். ஈட் அப்படின்னா சாப்பிட்றது, ஏட், ஈட்டன். இந்த மாதிரி நிறைய இருக்குது, நீங்கள் நிறைய வெர்ப் கற்றுக்கணும். எதுக்காக நான் இப்போ சொல்ல வரேன்னா, இந்த மூணாவது ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஸ்லெப்ட், ஃபினிஷ்ட், ஈட்டன், இதுதான், இந்த வெர்பு தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். V3னா இது வெர்பு, 3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இன்னும் நான் எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இவ்வளோதானா அப்படின்னு உங்களுக்கு தோணும். எக்ஸாம்பிள்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவர்கள் வீட்டிற்கு வந்திருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். நான் இதை எழுதி இதிலிருந்து நான் நெகட்டிவ் கொண்டு வரேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, எங்களோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். அவர்கள், அவர்கள்ங்கிறது என்ன இங்கிலீஷில், தே. சப்ஜெக்ட் எதுனாலும் இருக்கட்டும், நமக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன வரணும், வில் ஹாவ், அதை அப்படியே போட்டுருங்க. ஓகே, தே வில் ஹாவ் போட்டிங்க. அப்புறம் வெர்பு இங்கே பாருங்கள், வந்திருப்பார்கள், வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்,
கம். இது வந்து வெர்போட முதல் வடிவம், ப்ரெசன்ட் ஃபார்ம். இதோட பாஸ்ட் ஃபார்ம் V2 அப்படின்னா பாஸ்ட். ஓகேவா, வெர்போட பாஸ்ட் ஃபார்ம். கேம், வெர்போட மூணாவது வடிவம் தான் இங்கே யூஸ் பண்ணணும், அதான் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அது என்னது, கம் தான். கம், கேம், கம் தான், இங்கே கேம் வராது. ஓகே, ஸோ இதை தூக்கி நான் இங்கே போட்டுறேன். யாராவது கேட்டாங்கன்னா இங்கே ஏன் கம் போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லணும். வெர்போட மூணாவது ஃபார்ம் வர்றதுக்கு இங்கிலீஷில் வந்து கம், அது வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம், அதோட மூணாவது ஃபார்ம் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் அப்படி நீங்கள் சொல்லணும். ஓகே, இங்கிலீஷை மனப்பாடம் பண்ணக்கூடாது. தே வில் ஹாவ் கம், அவர்கள் வந்திருப்பார்கள். எங்கே வந்திருப்பாங்க, வீட்டிற்கு. இக்குன்னு முடிஞ்ச என்ன போடுவோம் நம்ம, டு போடுவோமா, டு ஹோம். அவ்வளோதான். they will have come to home, அவர்கள் வீட்டிற்கு வந்திருப்பார்கள். இதுக்கு நெகட்டிவ் உங்களுக்கே தெரியும், என்ன சொல்லுவீங்க, அவர்கள் வீட்டிற்கு வந்திருக்க மாட்டார்கள். அவ்வளோதான். அவர்கள் வீட்டிற்கு வந்திருக்க மாட்டார்கள், இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஒரே சின்ன விஷயந்தான், ஆக்ஸிலரி டைரக்டாக இருக்குது, அதில் ஒரு நாட் சேர்த்தா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த இடத்துல நாட் சேர்க்கணும், வில்லுக்கும் ஹாவுக்கும் நடுவில், அது நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே, எழுதலாமா? They will not have come to home. They will not have come to home. அவ்வளோதான். அவர்கள் வீட்டிற்கு வந்திருக்க மாட்டார்கள். That's it. இந்த வில்லும் நாட்டும் சேர்த்து நீங்கள் இன்னொரு வார்த்தை முதல்ல நான் சொல்லியிருக்கேன், என்னது, won't அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வில்லும் நாட்டும் சேர்த்தா won't அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். They won't have come to home. அவ்வளோதான். ஓகே, இப்போ இல்லாத உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். அவன் வீட்டிற்கு வந்திருக்க மாட்டான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, அவன். தேக்கு பதிலாக என்ன போடுறீங்க, சப்ஜெக்ட் மட்டும் மாற்றுறீங்க, he அப்படின்னு போடுவோம். he will not have come to home, அவன் வீட்டிற்கு வந்திருக்க மாட்டான். இன்னொரு விதமாக எப்படி சொல்லுவீங்க, he won't have come to home, அவன் வீட்டிற்கு வந்திருக்க மாட்டான். அவள் வீட்டிற்கு வந்திருக்க மாட்டாள்னா she will not have come to home. அவ்வளோதான். இதே இது நாங்கள் வீட்டுக்கு வந்துக்க மாட்டோம், நாங்கள் வீட்டிற்கு வந்திருக்க மாட்டோம். நாங்கள்னா we, சப்ஜெக்ட் வந்து we will not have come to home. அவ்வளோதான். இதே மாதிரி சப்ஜெக்டை நீங்கள் மாற்றலாம். இந்த வீடுங்கிறத ஆஃபீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இதே தான் அவர்கள் ஆஃபீஸுக்கு வந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, they will not have come to office. ஓகே, அவங்க காலேஜுக்கு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, they will not have come to college. will not அப்படிங்கிறத won't அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாக சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி நம்ம கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள். ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா 10-15 சென்டென்ஸ் நம்ம எழுதி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். பேசும்போது இந்த they will அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்து மேலே அப்போஸ்ட்ரோஃபிஸை போட்டு ஒரு 2 L போடலாம். நிறைய புக்கில் கூட போட்டிருப்பாங்க. தேல், இந்த வில்லை தான் இந்த மாதிரி அப்போஸ்ட்ரோஃபிஸ் போட்டு எல் அப்படின்னு போட்டுக்கலாம் நீங்கள். தேல் ஹாவ் கம் டு ஹோம். தே வில், அதுவும் கரெக்டு தான். இப்படியும் நீங்கள் சொல்லலாம். அந்த அப்போஸ்ட்ரோஃபிஸ் போட்டு டபுள் எல் போட்டிங்கன்னா தேல் ஹாவ் கம் டு ஹோம். ஓகே, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வில்லும் நாட்டும் சேர்ந்தது won't. இந்த தே வில் அப்படிங்கிறத தேல் அப்படின்னு நீங்கள் வாசிக்கலாம். தே, இது வந்து இல், தேல், இந்த ரெண்டும் சேர்ந்தது தே வில், அப்படி தான் நம்ம தேல் அப்படின்னு வாசிக்கிறோம். ஓகே, எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அடுத்த எக்ஸாம்பிள், அவள் என்னை நினைவில் வைத்திருப்பாள். நினைவில் வைத்திருப்பாள்னா என்னது, ஞாபகம் வச்சிருப்பா. அவள் என்னை ஞாபகம் வைத்திருப்பாள் அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். எங்களோட சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அவள் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில், she, அதை போட்டீங்க. சப்ஜெக்ட் எழுதிட்டீங்க. அடுத்து என்ன வரணும், will have. இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் தானே, அப்போ நாட் சேர்க்கக்கூடாது. she will have. ஓகே,
அதுக்கடுத்து வெர்போட மூணாவது வடிவம். ஞாபகம் வைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ரெசன்ட் ஃபார்ம். ஃபஸ்ட்டு V1 வெர்ப் சொல்லுங்கள். ஞாபகம் வைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்? நினைவில் வைக்கிறது, ஞாபகம் வைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரிமெம்பர். புதுசாக ஒரு வேர்டு கற்றுக்கிட்டீங்க இன்றைக்கி. ஒரு வெர்ப் என்னது? ரிமெம்பர். ஞாபகம் வைக்கிறது இல்லையா? ஞாபகம் வைக்கிறது, நினைவில் வைக்கிறது இதெல்லாம் ஒன்று தான். ரிமெம்பர். அதோட ரெண்டாவது வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஈடி சேர்த்துருங்க, அவ்வளோதான். ரிமெம்பர்டு. அதோட மூணாவது வடிவம் V3. இதுதான் என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பெர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் ரிமெம்பர்ட் தான். பாருங்க, ரிமெம்பர், ரிமெம்பர்ட், ரிமெம்பர்டு. ஓகே, ஞாபகம் வைக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது, நினைவில் வைத்திருக்கிறது. ஓகே, அப்போ இதை தூக்கி இங்கே போட்டுடலாமா? வெர்போட மூணாவது வடிவம் என்னது? ரிமெம்பரோட மூணாவது வடிவம் ரிமெம்பர்டு. இந்த ரிமெம்பர்டு இப்போ எப்படி வந்ததுன்னு தெரியுதா? ஏன் ஈடி சேர்த்துருக்கோம்? வெர்போட மூணாவது வடிவம். அவ்வளோதான். ஷி வில் ஹாவ் ரிமெம்பர்ட் என்னை. நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். என்னை அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? மீ. அவ்வளோதான். நான் நிறைய ஸ்டார்டிங்லேருந்து எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? மீ. அவ்வளோதான். ஷி வில் ஹாவ் ரிமெம்பர்ட் மீ. அவள் என்னை நினைவில் வைத்திருப்பாள். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள். இதே இது அவளுக்கு பதிலாக அவன் அப்படின்னு இருக்கு. அவன் உன்னை நினைவில் வைத்திருப்பான். அவன் அப்படின்னா என்ன போடுவீங்க? அவன் இப்படி வச்சுக்கோங்க. அவன் என்னை நினைவில் வைத்திருப்பான்னே வச்சுக்கோங்க. அப்போ என்ன போடுவீங்க? he will have remembered me. அவன் என்னை நினைவில் வைத்திருப்பான். ஓகே, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின். அவள் உன்னை நினைவில் வைத்திருப்பாள். அவள் உன்னை நினைவில் வைத்திருப்பாள். என்னைக்கு பதிலாக உன்னைன்னு இருக்கு. அப்போ என்ன போடுவீங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூக்கு இன்னொரு மீனிங் உன்னை. ஓகே, மீனா என்னை. இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டும். ஓகே, அவள் உன்னை நினைவில் வைத்திருப்பாள். மீக்கு பதிலாக யூ போடணும், அவ்வளோதான். she will have remembered you. சப்ஜெக்டை மாற்றலாம். அவர்கள்னு எடுத்துக்கலாம். தே போடுங்க. அவர்கள் என்னை நினைவில் வைத்திருப்பார்கள். they will have remembered me. அவ்வளோதான். ஓகே, இன்னொரு நேம் எடுத்துக்கோங்க. ராமு. ராமு என்னை நினைவில் வைத்திருப்பான். ராமு will have remembered me. இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போட்டு பாருங்கள். நீ என்னை நினைவில் வைத்திருப்பாய். யூ யூ வில் ஹாவ் ரிமெம்பர்ட் மீ. எந்த சப்ஜெக்ட்னாலும் வந்தாலும் ஸ்ட்ரக்சர் ஒன்று தான். ஓகே, அடுத்தது ஓகே, நெகட்டிவ் சொல்லுங்கள். அவள் என்னை நினைவில் வைத்திருக்க மாட்டாள். அவளை ஞாபகம் வச்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, என்ன பண்ணணும்? வில்க்கும் ஹாவுக்கெல்லாம் ஒரு நாட் போட்டால் போதும். அதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். வைத்திருக்க மாட்டாலும் ஒரு நாட் போட்டுறீங்க. வில்லுக்கும் ஹாவுக்கெல்லாம் ஒரு நாட், அவ்வளோதான். ஆக்சிலரி வில் ஹாவ் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு நாட் போட்டுருங்க. உள்ள நடுவில் ஒரு நாட் போட்டுருணும், அவ்வளோதான். எழுதலாமா? she will not have remembered me. அவள் என்னை ஞாபகம் வைத்திருக்க மாட்டாள், அல்லது அவள் என்னை நினைவில் வைத்திருக்க மாட்டாள். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. அப்போது இதோட ஸ்ட்ரக்சர் என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன போடுறீங்க? will not have. இது அப்படியே வந்துடணும் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு வெர்பு வரும். அந்த வெர்போட மூணாவது வடிவம் தான் வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும் இல்லையா? அதுக்கப்புறம் என்னனாலும் வரட்டும், நீ எதுனாலும் வந்துட்டு போகுது. ஸ்ட்ரக்சர் இதுதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. நீங்களே ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துட்டீங்க. சப்ஜெக்ட் இருக்குது, வில் நாட் ஹாவ், அது அப்படியே வந்துடணும். ப்ளஸ் வெர்போட மூணாவது வடிவம், அதுக்கப்புறம் என்னனாலும் வரட்டும். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. சப்ஜெக்டை நீங்கள் பாட்டுக்கு மாற்றிட்டே இருக்க வேண்டியதான். அவள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவன் அப்படின்னு போட்டுக்கலாம். இதே அவன் என்னை நினைவில் வைத்திருக்க மாட்டான். அவன் என்னை ஞாபகம் வச்சிருக்க மாட்டான். அவன்னா என்னது? ஹீ. சப்ஜெக்ட் மட்டும் தான் மாறும். ஹீ வில் நாட் ஹாவ் ரிமெம்பர்ட் மீ.
நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னா என்ன சொல்கிறது, வில் நாட்டை வந்து ஓன்ட் அப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். இதுவும் கரெக்டு தான். ஓகே, he won't have remembered me. அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு தமிழ் சென்டென்ஸ் வந்து இங்கே நான் கொடுக்குறேன். ஓகேவா? எல்லோரும் ட்ரை பண்ணி நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சரை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஹோம் ஒர்க். ஓகே, ஸ்கூல் கிடையாது, ஜஸ்ட் என்ன சொல்கிறது, நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோம் ஒர்க். 2 சென்டென்ஸ் நான் கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் வந்து ஓனாக ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி இங்கிலீஷில் மேக் பண்ணி நீங்கள் கமெண்டில் போடுங்க. ஓகே, அதில் ஃபஸ்ட் சென்டென்ஸ், நான் தூங்கி இருக்க மாட்டேன். இதுக்கு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணுறீங்க. ரெண்டாவது, நான் இரவு 8 மணிக்குள் வேலையை முடித்திருக்க மாட்டேன். இரவு 8 மணிக்குள் 8 PM அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. வேலையை முடித்திருக்க மாட்டேன் 8 மணிக்குள். இதுக்கு நான் பார்ட் 1 இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் இதுக்கு என்ன போடணும்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆனால் இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த 2 நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் நீங்கள் இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணி கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதை செக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது இந்த கிளாஸ்? ரொம்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய, இது மட்டும் கிடையாது, நான் 2 சென்டென்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் எழுதி பாருங்கள், பேசி பாருங்கள். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.